கொத்து கொத்தா முடி கொட்டுதுன்னா அதை நிறுத்துறதுக்கு உங்களோட ஹேருக்கு தேவையான ப்ரோட்டீன் சத்து கொடுத்து உங்களோட ஹேர் டேமேஜ் ரிப்பேர் பண்ணுறதுக்கு டேண்ட்ரஃபை சரி பண்ணி உங்களோட ஹேரை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு அண்டு எனக்கு என்னோட முடி வருஷக்கணக்காக லாங்காக வளரவே மாட்டேங்குது அப்படின்னா உங்களோட ஹேரை லாங்காக திக்காக க்ரோத் ஆகிறதுக்கு இன்றைக்கி நான் வீடியோவில் ஷேர் பண்ண போகிற ரெமெடி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் நீங்கள் செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லை. இது இந்த மாதிரி சூப்பரான ரிசல்ட்ஸுக்கு நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு க்ரீன் ஹேர் மாஸ்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணி காமிக்க போகிறேன். இது எந்த வயசில் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம், ஒரு மாதத்துக்கு எத்தனை தடவை யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா கத்தாழை. ஒரு லீஃப் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதுமான அளவுக்காக இருக்கும். நான் இதை ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் இப்போ தான் கட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு எல்லோ கலர் ஃப்ளூயிட் மாதிரி வரும். அது நல்லா போனதுக்கப்புறம் இன்னொரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நான் பண்ணுற மாதிரி சைடில் இருக்க முள் மட்டும் கட் பண்ணிக்கிட்டாலே போதும். உங்களுக்கு டைம் இருக்குது, உள்ளே இருக்க ஜெல் மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்குனா நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைப்பா அந்தளவுக்கு டைம்லாம் இல்லைனா நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூபாக நீங்கள் அந்த தோலோட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கலாம். கத்தாழை எதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா முடி கொட்டுறதை நிறுத்தும். முடி வந்து லென்த்தாக வளர்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீளமான முடி வேணும்னா இது கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை இல்லை செம்பருத்தி பூ ஏதாவது ஒன்று கிடச்சா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட செம்பருத்தி பூ இலை ரெண்டுமே இருக்குது. ஆனால் நான் நிறைய வீடியோவில் செம்பருத்தி பூ வந்து யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். செம்பருத்தி பூவில் இருக்கிறத விட செம்பருத்தி இலையில் ப்ரோட்டீன் சத்து, கெரட்டின் சத்து வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இந்த கெரட்டின் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேருக்கு தேவையான முக்கியமான சத்து. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு செம்பருத்தி பூ அப்படி இல்லைனா செம்பருத்தி இலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட ஹேர் கேரில். செம்பருத்தி பூ ரெட் கலர் கிடச்சிதுன்னா அது ஹேர் கேருக்கு யூஸ் பண்ணல. சப்போஸ் நான் கையில் வச்சுருக்க மாதிரி ரெட் கலர் தவிர மற்ற கலர் தான் கிடைக்குதுன்னா தாராளமாக சேர்த்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் செம்பருத்தி இலையில் ஒரு 12 இலை கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காம்பு கட் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன். இப்போ கத்தாழை செம்பருத்தி இலை ரெண்டுத்துலேயுமே அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து இருக்கும் இல்லையா, இதுதான் உங்களோட ஹேர் டேமேஜ் ரிப்பேர் பண்ணும். அண்ட் முடி கொட்டாமல் பார்த்துக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நான் எல்லாம் மிக்சியில் மாட்டிக்க போதுன்னு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அடுத்து முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா வேப்ப இலை. இது வந்து ஆப்ஷனல் தான். சப்போஸ் உங்களுக்கு டேண்ட்ரஃப் நிறையா இருக்குது, தலையில் அரிப்பு இருக்குது, பூச்சி வெட்டு, புழு வெட்டெல்லாம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி வேப்ப இலை கொழுந்து இலையாக இருக்கும்ல அந்த மாதிரி எடுத்துருக்கேன். முத்தல் இலை எடுத்திங்கன்னா ஹேர் மாஸ்க் வந்து திப்பி திப்பியாக இருக்கும். நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி இலை வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மையம் அரைஞ்சிரும், நம்ம கூட மற்ற இன்க்ரீடியன்ஸோடு சேர்ந்து நல்லா அரைஞ்சிரும். ஸோ 3 இன்க்ரீடியண்ட்டு தான், கத்தாழை, செம்பருத்தி இலை, வேப்ப இலை. சப்போஸ் கத்தாழை உங்களுக்கு சளி பிடிக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா கத்தாழை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இல்லைனா கத்தாழைக்கு பதிலாக வெறும் செம்பருத்தி இலை அண்ட் வேப்ப இலை மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நம்ம சட்னி அரைக்கிற மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு 2-3 தடவை போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பரான ஹேர் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். இது நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. இது டேரெக்டாக அப்படியே உங்களோட ஹேரில் வந்து அப்ளை பண்ணலாம். தலை குளிச்சு முடித்த பிறகும் இந்த திப்பி திப்பியாக இருக்க பிரச்சனைலாம் இருக்காது. சரி, ஓகே, ஹேர் மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாமல் இதை அப்படியே யூஸ் பண்ணலாம். பட் இதோட மேக்ஸிமம் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணணும். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேரில் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு ரோஸ்மெரி ஆயில் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவேன். இது என்னோடய போன வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக என்னோடய ஸ்கேல்பில் டேண்ட்ரஃப் வந்து நிறையா இருக்குது. இதுக்கு ரீசன் எனக்கு நடுவில் உடம்பு சரியில்லாமல் போனதுனால நான் ஹேர் வாஷ் வந்து ப்ராப்பராக பண்ணல. அதனால் தலையில் இந்த கை வச்சா நமக்கு ஒரு மாதிரி வெள்ளையாக வரும் இல்லையா, அந்த மாதிரி டேண்ட்ரஃப் வந்து நிறையா இருக்குது. இந்த டேண்ட்ரஃப் சரியாகிறதுக்காக நான் இன்றைக்கி என்ன யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ஆன்டி டேண்ட்ரஃப் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த எண்ணெய் நம்ம கிளாசிஃபைடரோட ஹெர்பல் ஆயில் தான். ஸோ இது வந்து பர்டிகுலராக டேண்ட்ரஃப்க்கு நீரெல்லாம் சரியாகிறதுக்காக செய்கிறது. நான் கையில் வச்சுருக்கிறது 1 லிட்டர் பாட்டில், உங்களுக்கு 100 ml பாட்டில் இந்த மாதிரி இருக்கும். இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஹெர்பல் ஆயிலாக இருந்தாலுமே ஒரு ஆயில் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணாது. இப்போ ரோஸ்மெரி ஆயில் உங்களுக்கு ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். நான் அது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு டேண்ட்ரஃப் இருக்கிறதுனால இந்த ஆயில் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களோட ஹேரில் என்ன பிரச்சனையோ அதை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் பிரச்சனைக்கு ஏற்ற ஸ்பெஷல் ஆயில் நாங்கள் வந்து ரெடி பண்ணி தருவோம். நம்ம கிளாசிஃபைடர் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்கள் பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு தருவோம். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருங்க, நீங்கள் அதில் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஆயிலை என்னோட ஸ்கேல்பில் சின்ன சின்ன செக்ஷன்ஸாக பிரித்து கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேப்ப இலை தான் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா டீ ட்ரீ, வெட்டிவேர், துளசி இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஒரு வாஷ்லேயே உங்களோட டேண்ட்ரஃபை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணும். ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா டேண்ட்ரஃப் திரும்பவும் வராது. இப்போ சேம் எண்ணெய் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோட ஹேர் லென்த்லேயுமே நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஹேர் மாஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் ஹேர் மாஸ்கில் வேப்ப இலை சேர்த்தேன் இல்லைங்களா, வேப்ப இலை ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் எனக்கு டேண்ட்ரஃப்லாம் இல்லை அப்படின்னா
அப்படின்னா நீங்கள் வெறும் கத்தாழை செம்பருத்தி இலை மட்டும் கூட போட்டுக்கலாம். வேப்ப இலை ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ இந்த ஹேர் மாஸ்க் நான் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், ஈஸியாக உங்களோட ஸ்கேல்ப்லேருந்து ஹேர் லென்த் வரைக்கும் கிளைட் ஆகி அழகாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹேரில் வந்து அப்ளை ஆகும். பிசுனோ இல்லை திப்பியாக இருக்க பிரச்சனையும் எதுவுமே இருக்காது. ஹேர் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹேர் பன் மாதிரி போட்டுட்டு கத்தாழை இருக்கிறதுனால நீங்கள் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். சம்மரில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 மணி நேரம் கூட நீங்கள் விடலாம், பிரச்சனை இல்லை. நம்ம வின்டரில் யூஸ் பண்ணுறதுனால 15 to 20 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஷேக்கா போடுறீங்கன்னா ஷேக்கா போட்டு குளிச்சுக்கலாம், இல்லை எது யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து நம்ம கிளாசிக் ஃபாலோவர்லேருந்து ரோஸ்மரி அவகேடோ ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ஷாம்பு தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க, அதனால் நான் சொல்கிறேன். வெறும் ஷாம்பு மட்டும் போட்டாலே போதும். இந்த ஹேர் மாஸ்க்கு நீங்கள் கண்டிஷனர் கூட போடணுன்னு அவசியம் இல்லை. தலை குளிச்சு முடித்த பிறகு லைட்டாக அந்த பச்சை கலர் திப்பியாக இருக்குது அப்படின்னா நல்லா ஹேர் ட்ரை ஆகட்டும்னு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பெரிய பல் சீப்பு வச்சு சிக்கி எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு சின்ன பல் சீப்பு வச்சு வரணிங்கன்னா கம்ப்ளீட்டாக கொட்டிடும், ஹேர்லலாம் சிக்கிட்டு இருக்காது, பயப்பட தேவையில்லை. வீக்லி ஒன்ஸ் மட்டும் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணால் போதும். 1 மந்த்லேயே நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். 3 மந்த் யூஸ் பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக சூப்பரான ரிசல்ட்ஸ் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.